ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காவை அதிக நாட்கள் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 மெத்தடில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் ரெண்டுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்காய் மலிவாக கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிடலாம். இதுக்கு தேவையான தேங்காவை எடுத்துக்கிடலாம். நான் 3 தேங்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காயில் பின்பகுதியில் உள்ள ப்ரௌன் கலரில் உள்ள எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். தேவைப்பட்டால் நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணிக்கிடலாம். ஓட்டில் இருந்து தேங்காவை எப்படி ஈஸியாக கலட்டலான்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் அதை செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம பல்காக பண்ணும் போது அந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா தேங்காவையும் இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம துருவி எடுத்துக்கிடலாம். நம்ம இந்த மெத்தடில் துருவி எடுக்கும் போது நம்ம கொஞ்சம் சுலபமாக இருக்கும். லேசாக பல்ஸ் மோட் மட்டும் கொடுத்து அதை நல்லா பூ மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அது மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம துருவி எடுத்துக்கிடலாம். துருவியை எல்லா தேங்காவையும் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நான் வீடியோக்காண்டி ஒரே இதில் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2-3 பாக்ஸாக டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒரு பாக்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேலு நமக்கு நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறதுனால இதை நம்ம 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். தேங்காய் சீப்பாக கிடைக்கும் போது நம்ம இந்த மாதிரி பல்காக ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நான் துருவி எடுத்திருக்கேன். நம்ம மொதல் மெத்தடில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நான் மிக்சியில் துருவி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை கொஞ்சம் நைஸாகவே துருவி எடுத்துக்கோங்க. அதில் எந்த கட்டிகளும் இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக துருவி எடுத்ததுக்கப்புறமேலு இப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் கடாய் கூட எடுத்துக்கிடலாம். இதில் இப்போ நம்ம துருவிய தேங்காவை போட்டுடலாம். தேங்காவை நல்லா மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறமேலே என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை எந்த அளவுக்கு வறுத்தெடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட அதில் ஈரமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இதை நம்ம நல்லா ட்ரையாக வறுத்தெடுக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்மளால் அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். தேங்காய் பல்காக கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா இது நம்ம ஸ்வீட் செய்கிறதுக்கு, நீங்கள் பொரியல் பண்ணும் போது யூஸ் பண்ணுறதுக்கெலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா இது அதிக விலை கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். நம்ம வீட்டிலையே இதை நம்ம சுலபமாக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் இதை நல்லா வறுத்தெடுக்கணும். அதில் லேசாக ஈரப்பதம் இருந்தாலுமே அது கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸ்டோர் பண்ணி வைக்கிற பாட்டில்லையும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நல்லா வெயிலில் காய வச்சு நீங்கள் அதுக்கப்புறமேலே இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுவும் நல்லா ஆறி இருக்கணும். தேங்காவும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆறுனதுக்கு அப்புறமேலு நீங்கள் அந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைங்க. யூஸ் பண்ணும் போது ஸ்பூனால் யூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்பூன்லையும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம அதிக நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமேலு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேல நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வைக்கிறதுனால நமக்கு இதை அதிக நாட்கள் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம்.
நான் இன்னைக்கு உங்களுக்கு 2 மெத்தடில் எப்படி தேங்காவை அதிக நாட்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருந்ததோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.